இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கிழங்கா மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. வெந்தயம், சோம்பு, ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உரித்து போட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி எண்ணெய் வந்து அரைச்சி சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கல்லுப்பு நான் ஆட் பண்ணுறது நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நிறையா தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் குழம்பு தண்ணியாக போடும். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதியிலே மீன் போட்டுறக்கூடாது. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரம் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அழகா சூப்பர் மீன் குழம்பு ரெடி.